உங்களை காப்பாற்ற எங்களை பலிகாரா ஆக்குவதா? உதயநிதி செந்தில் பாலாஜிக்கிடையே திடீர் மோதல். அசோக்குமார் சரண்டர் ஆனதால் சலசலப்பு. வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் செய்து வந்த அனைத்து ஊழல்களிலும் முதன்மையாக இருந்தவர். அதன் காரணமாகவே போக்குவரத்து துறை மோசடியில் அவர் முதல் குற்றவாளியாக கருதப்பட்டு வருகிறார். அந்த அடிப்படையில் தான் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் அவரை அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைத்து வந்தது. ஆனால் அவரோ 2 ஆண்டுகளாக அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாகவே இருந்து வந்தார். இதன் பின்னணியில் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. கரூரில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது டாஸ்மாக் ஊழலின் மொத்த ஆதாரங்களையும் சேர்த்து கைப்பற்றி விட்டார்கள். அதன் காரணமாகவே போக்குவரத்து துறை மோசடி மட்டுமின்றி டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாகவும் அவரை கைது செய்து விடுவார்கள் என்று கூறப்பட்டது. குறிப்பாக போலி பார்கள், போலி மதுபானங்கள் உள்ளிட்ட பல வருமானத்தை திமுக குடும்பத்திற்கு அனுப்பி வந்தவர் அசோக்குமார் என்பதனால் அவர் சிக்கினால் ஒட்டுமொத்த திமுக குடும்ப புள்ளிகளும் சிக்கி விடுவார்கள். அதனால் அசோக்குமார் மட்டும் எக்காரணம் கொண்டும் அமலாக்கத்துறையில் ஆஜராக கூடாது என்று தடை போட்டிருந்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவரை தலைமறைவாக வைத்திருக்கும்படியும் திமுக புள்ளிகளுக்கு உத்தரவு போட்டிருந்தார். அதன் காரணமாகவே கடந்த 2 ஆண்டுகளாக வெளியில் தலை காட்டாமல் இருந்தார் அசோக்குமார். இந்த நேரத்தில் தான் தனது அண்ணன் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை பறிக்கும் வேலைகளில் அமலாக்கத்துறை இறங்கிவிட்டதால் தான் 2 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக தலைமறைவாக இருந்து வருவதால் அதுபோன்ற விஷயங்களை முன்வைத்து அண்ணனின் அமைச்சர் பதவியை பறித்து விடுவார்கள் என்றுதான் திடீரென்று நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் அசோக்குமார். ஆனால் தனது அண்ணனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் ஊழலில் சம்பந்தப்பட்ட நபர்களை பற்றி கவலைப்படாமல் அவர் சென்றதால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறாராம். இப்போது போக்குவரத்து துறை ஊழலை விசாரிப்பதற்காக என்று சொல்வார்கள். அடுத்து அப்படியே டாஸ்மாக் ஊழலையும் கையில் எடுத்து விடுவார்கள். அதனால் தேவையில்லாமல் இவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி அமலாக்கத்துறையிடம் சிக்கப் போகிறார் என்று தனது கொந்தளிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இதன் காரணமாக கோவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி நடத்திய ஒரு திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக முன்பு கூறியிருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது தனது சொல்லை மீறி தம்பி அசோக்குமாரை அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விட்டதால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து விட்டாராம். இதன் காரணமாக கடும் அதிர்ச்சி அடைந்த செந்தில் பாலாஜி உதயநிதிக்கு பலமுறை கால் பண்ணிய போதும் அவர் அட்டன் பண்ணவே இல்லையாம். அதோடு தனது ஆதரவாளரிடத்தில் தனது அமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த திமுக குடும்பத்தையும் பலிகாடாக்க செந்தில் பாலாஜி தயாராகிவிட்டார். அதனால் தான் 2 ஆண்டுகளாக தலைமறைவாக வைக்கப்பட்டிருந்த தனது தம்பியை நீதிமன்றத்தில் சரண்டராக சொல்லியிருக்கிறார் என்று கோபத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார் உதயநிதி. இதன் காரணமாக தற்போது திமுகவிற்குள் உதயநிதி ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையே உரசல் ஏற்பட்டுள்ளது. அதோடு டாஸ்மாக் ஊழலில் சம்பந்தப்பட்ட திமுக குடும்ப உறுப்பினர்களை விசாரணையில் அசோக்குமார் போட்டுக் கொடுத்து விட்டால் மிகப்பெரிய அளவில் செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குமாருக்கும் ஆபத்து காத்திருக்கிறது என்றும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. பாஜகவின் புதிய தலைவர் திடீர் ட்விஸ்ட். சீனில் வந்த ஆனந்த் ஐயாசாமி. தற்போது தமிழக பாஜகவின் தலைவராக இருக்கும் அண்ணாமலை யாருமே எதிர்பார்க்காத வகையில் அக்கட்சியில் இணைந்த குறுகிய காலத்திலேயே மாநில தலைவராகிவிட்டார். இப்படிதான் பாஜகவை பொறுத்தவரை யாரும் எதிர்பார்க்காத வகையில் புதிய நபர்களை தலைவராக்குவார்கள். அந்த வகையில் தமிழக பாஜகவின் அடுத்த தலைவராக நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியவர்கள் நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் தற்போது பாஜகவின் தென்காசி மாவட்ட தலைவரான ஆனந்த் ஐயாசாமி புதிய தலைவராக நியமிக்க வாய்ப்பிருப்பதாக கூறுகிறார்கள். இவர் தமிழக பாஜகவின் ஸ்டார்ட் அப் செல் பிரிவின் தலைவராகவும் இருந்து வருகிறார். அண்ணாமலை நடத்திய என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் போது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் பொருளாளராகவும் செயல்பட்டார். அது மட்டுமின்றி இவர் பல NGO நிறுவனங்களை நடத்தி வருகிறார். பிரதமர் மோடி இடத்திலும் அதிக நெருக்கம் காட்டி வருகிறார். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். நெல்லை, விருதுநகர், ராஜபாளையம் உள்ளிட்ட பல மாவட்ட மக்களுக்கும் நன்கு பரிச்சயமானவர். அந்த வகையில் தென்காசி மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள மாவட்ட மக்களிடத்திலும் பிரபலமாக இருப்பதால் இவருக்கு பாஜகவின் அடுத்த தலைவர் பொறுப்பை அமித்ஷா கொடுப்பதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று மீடியாக்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இடத்தில் புதிய பாஜக தலைவரை அறிவிக்கத்தான் அமித்ஷா இன்று இரவு தமிழகம் வருகிறாரா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு மாநில தலைவர் நியமனத்திற்கு அமித்ஷா வரவில்லை. அவரை பொறுத்தவரை அனைத்து மாநில தலைவர்கள் நிர்வாகிகளையும் அவ்வப்போது சந்திப்பது வழக்கமான ஒன்றுதான். அந்த அடிப்படையில் தான் இப்போதும் வருகிறார். இதுபோன்று ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சென்று பாஜக தலைவர் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து அரசியல் நிலவரங்களை அமித்ஷா தெரிந்து கொள்வதோடு புதிய ஆலோசனைகளையும் கொடுப்பது வழக்கமான ஒன்றுதான்.
அந்த அடிப்படையில் தான் அவர் இன்று தமிழகம் வருகிறார். என்றாலும் நாளை அவர் வந்த பிறகுதான் புதிய தலைவரை அறிவிக்கப் போகிறாரா இல்லையா என்பது தெரிய வரும் என்று கூறியுள்ளார் அண்ணாமலை. அடுத்த செய்தி, அன்புமணியின் தலைவர் பதவியை பறித்த டாக்டர் ராமதாஸ், கூட்டணியால் ஏற்பட்ட மோதல். பாட்டாளி மக்கள் கட்சியில் சமீப காலமாக அக்கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாசும் தலைவராக இருந்த அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பாண்டிச்சேரியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மேடையிலேயே அப்பாவும் மகனும் காரசாரமாக மோதிக்கொண்டார்கள். இந்த நிலையில் நேற்று டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்தியில், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான நானே அக்கட்சி தலைவர் பொறுப்பை எடுத்துக் கொள்கிறேன். காரணம், சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியுள்ளது. அதனால் தற்போது பாமகவில் தலைவராக இருக்கும் அன்புமணி ராமதாஸை செயல் தலைவராக்குகிறேன் என்று அறிவித்துள்ளார். அது மட்டுமின்றி பாமகவின் தலைவராக நான் பொறுப்பேற்றதற்கு பல காரணங்கள் உண்டு. எல்லாவற்றையும் வெளியில் சொல்ல முடியாது. கூட்டணி குறித்த விஷயங்களை கட்சியின் மற்ற நிர்வாகிகளுடன் கலந்து பேசி முடிவெடுப்போம் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அதாவது, அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை பாஜக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் டாக்டர் ராமதாஸோ அதிமுக திமுக கூட்டணியில் இடம்பெற்றால்தான் பாமகவுக்கு அதிக ஓட்டு கிடைக்கிறது என்று கூட்டணியை மாற்றச் சொல்லி வருகிறார். அதற்கு அன்புமணி ராமதாஸ் சம்மதிக்கவில்லை என்பதனால்தான் இப்போது மகனின் பதவியே மாற்றிவிட்டாராம் டாக்டர் ராமதாஸ். இன்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் இதுபோன்ற ஒரு அறிவிப்பை டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த செய்தி, 8ஆம் வகுப்பு மாணவியை வெளியில் உட்கார வைத்து தேர்வு எழுத வைத்த பள்ளி முதல்வர் சஸ்பெண்ட், மாவட்ட கலெக்டர் போட்ட அதிரடி உத்தரவு. கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சியை அடுத்த செங்குட்டைபாளையத்தில் உள்ள மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் ஒரு அருந்ததி சமூகத்தை சார்ந்த மாணவி சில நாட்களுக்கு முன்பு வயதுக்கு வந்துள்ளார். ஆனால் தற்போது ஆண்டு இறுதி தேர்வு நடப்பதால் கண்டிப்பாக தேர்வு எழுத வேண்டும் என்று அந்த மாணவி பள்ளிக்கு சென்றுள்ளார். ஆனால் அவரை வகுப்பு அறைக்குள் அனுமதிக்காமல் வெளியில் உட்கார வைத்து தேர்வு எழுத சொல்லியிருக்கிறார் தலைமை ஆசிரியர். இதையடுத்து அந்த மாணவியின் தாயார் தனது மகள் வெளியில் உட்கார்ந்து பரீட்சை எழுவதை மொபைலில் வீடியோ எடுத்து அதை கலெக்டரை சந்தித்து புகார் அளித்திருக்கிறார். இதையடுத்து கோவை மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு பள்ளி மாணவியை தரையில் உட்கார வைத்து தேர்வு எழுத வைத்த அந்த பள்ளியின் முதல்வர் ஆனந்தியை பணியிடை நீக்கம் செய்துள்ளார்கள். அது மட்டுமின்றி இந்த மாதிரி இனிமேல் எந்த ஒரு மாணவியையும் இப்படி தனியாக தரையில் அமர வைத்து தேர்வு எழுத வைக்கக்கூடாது என்று கல்வித்துறை சார்பில் அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரு அவசர சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆனந்திக்கு பொதுமக்கள் தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். நண்பர்களே, டாஸ்மாக் ஊழல் அம்பலத்துக்கு வந்துவிடும் என்பதை பற்றி கவலைப்படாமல் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் நீதிமன்றத்தில் சரண்டராகிவிட்டதால் உதயநிதி ஸ்டாலின் உச்சக்கட்ட கோபத்தில் இருப்பது. பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்படுவார் என்று கூறப்படும் நிலையில் தற்போது தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்த் ஐயாசாமியின் பெயரும் அடிபட்டு வருவது. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி விவகாரத்தில் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டிருப்பதை அடுத்து அன்புமணியின் கட்சி தலைவர் பதவியை டாக்டர் ராமதாஸ் பறித்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.